திமுக அமைச்சர்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக நீங்க தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதீங்களே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்ப ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது, ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்றைக்கு அலறி கொண்டுகிட்ட காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தாங்க, ஐடிஐ கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், நிறைய பாலம், ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேணும்ல? நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை லட்சம் என்ற நேரத்தில் தெரிவித்து தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி இன்றைக்கு அண்ணா திமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க, அந்த திமுக அமைச்சர்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக நீங்க தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதீங்களே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்ப ஏன் எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க? ஆக பயம் வந்து விட்டது. பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது, ஒட்டுமொத்த திமுக காரருக்கு பயம் வந்து இன்றைக்கு அலறி கொண்டுகிட்ட காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, அரசு வேளாண்மை கல்லூரி கொண்டு வந்தாங்க, ஐடிஐ கல்லூரி, பாதாள சாக்கடை திட்டம், நிறைய பாலம், ரோடு எல்லாம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேணும்ல? நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை லட்சம் என்ற நேரத்தில் தெரிவித்து தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம்ம கூட்டணிய உடைக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சரி, உங்களுடைய அமைச்சர் பிறப்புகளும் சரி, உங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களும் சரி, எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி அமைக்கும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் திமுக மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.